செய்திகள். ஆதாரமே இல்லாம பேசாதீங்க ராகுல். நிர்மலா சீதாராமனின் அதிரடி பதிலடி. வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. 2026 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட கையோட இப்போ டெல்லியில பட்ஜெட் போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இந்த பட்ஜெட் வெறும் கார்ப்பரேட் நண்பர்களுக்கானதுன்னு ராகுல் காந்தி அட்டாக் பண்ண, நீங்க எப்பவுமே ஆதாரமே இல்லாம தான் பேசுவீங்களான்னு நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தையே அதிர வச்ச அந்த 7 முக்கியமான தகவல்கள் இதோ. 1. பட்ஜெட் மீதான விவாதத்துல பேசின ராகுல் காந்தி, இந்த பட்ஜெட்ல நடுத்தர மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒண்ணுமே இல்ல, இது சில குறிப்பிட்ட தொழிலதிபர்களை கோடீஸ்வரராக்கத்தான் வழி செய்யுதுன்னு காரசாரமா தொடங்கினாரு. 2. இதுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ராகுல் காந்தி வழக்கம் போல பட்ஜெட்டை படிக்காமலே ஆதாரங்கள் இல்லாம மேலோட்டமா விமர்சனம் செய்றாருன்னு ஒரே போடா போட்டாங்க. 3. நடுத்தர மக்களுக்கான வருமான வரி சலுகைகளையும் டிஜிட்டல் இந்தியாவுக்கான புதிய திட்டங்களையும் நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அரசியலுக்காக பொய்களை பரப்பாதீங்கன்னு நிர்மலா சீதாராமன் காட்டமா பேசினாங்க. 4. ராகுல் காந்தி குறிப்பிட்ட சில கார்ப்பரேட் நிறுவனங்களின் பெயர்களை சொன்னப்போ, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு சலுகை கொடுத்தீங்கன்னு நான் லிஸ்ட் எடுக்கவான்னு நிர்மலா மேடம் கேட்டதுல சபையே பரபரப்பாச்சு. 5. இந்த பட்ஜெட் 2047க்கான வளர்ச்சியடைந்த இந்தியா விக்சித் பாரத் திட்டத்தோட ஒரு பகுதி. இத விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி முழுசா புரிஞ்சுக்கோங்கன்னு ராகுலுக்கு ஒரு எகனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க நிதியமைச்சர். 6. வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விட்டு ராகுல் காந்தி தரப்புல இருந்து எதிர்ப்பு கோஷங்கள் மட்டும்தான் பதிலா வந்தது. கடைசியா, இந்த பட்ஜெட் இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தும்னு நிர்மலா சீதாராமன் நம்பிக்கையா முடிக்க, ராகுல் காந்தியோ இது மக்களை ஏமாற்றும் வெறும் நம்பர் விளையாட்டுன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சாரு. கண்ணா, பட்ஜெட்டுங்கிறது ஒரு கணக்கு, ஆனா அதுல நடக்கிற இந்த பதிலடி அரசியல் தான் 2026 தேர்தலுக்கான பெரிய கணக்கு. ராகுல் காந்தியோட விமர்சனம் உண்மையா, இல்ல நிர்மலா சீதாராமனோட விளக்கம் சரியானதா? 2026ல இந்த பட்ஜெட் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a battle of statistics and slogans, பாஸ். பட்ஜெட்ல நடுத்தர மக்களுக்கு கிடைத்த நிஜமான பலன் என்ன? ராகுல் காந்தியோட அடுத்த மூவி என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is ஏஞ்சல் அருணா signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.